அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். 2022 சீமானுக்கு இந்தியன் மீடியா அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விருது கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் பிரம்மாண்ட விருது சீமானுக்கு தரப்போறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு 2022 ஒரு பிரம்மாண்டமான விருது கொடுத்துருந்தாங்க. இந்த விருது பிரம்மாண்டமான விருதுன்னு சொல்றதுக்கு முதல் முக்கிய காரணமே சீமானுடைய சின்னத்தையே விருதாக அவருக்கு வழங்கியது அப்படின்றது அனைவர் இடத்துலையுமே ஒரு பெரிய சந்தோஷத்தை உருவாக்கி இருந்துச்சு. இதற்கு முதல் முக்கிய காரணமே அங்கு வந்திருந்த நட்சத்திரங்கள் அனைவருமே இந்த விருதை வாங்கிட்டு அவங்கவுங்களுடைய சார்பில் நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த போது இந்த விருதை வாங்கிய அனைவருமே சொல்லிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சின்னத்தை பார்க்கும்போது சீமானுடைய அடையாளத்தையே பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னும், இந்த விருதை நான் நிச்சயமாக சீமானுடைய ஞாபகமாக தான் வச்சுக்க போறேன் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராதா ரவி, பார்த்திபன், ரோபோ சங்கர் இது போன்ற பல நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. இந்த விருதை இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் நடத்துறாங்களா அல்லது சீமான் நடத்துறாரா அப்படின்ற ஒரு கேள்வி அனைவரிடத்துக்குமே வந்திருந்துச்சு. ஏன்னா வந்திருந்த அனைவருமே அந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு விருது தர காரணமாக இருந்தவங்களுக்கு நன்றியை சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த போது ஒட்டுமொத்த பேருமே சீமான் அப்படின்ற ஒற்றை நபரை குறித்து பேசினது அப்படின்றது அந்த நிகழ்ச்சியில் இருக்கவங்களையே மெய்சில் இருக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இப்போ நடக்க போற இந்த நிகழ்ச்சிக்கும் சீமானுக்கு ஒரு சிறப்பு விருது கொடுக்க போறாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த விருதுல என்ன சின்னம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அனைவருமே பார்த்தீங்கன்னா ஆர்வமாகவும் இருக்காங்க. நேற்றைய தினம் ட்விட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி குறித்த செய்திகள் தான் அதிக அளவில் வந்துட்டு இருந்துச்சு. 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடந்துருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட்ல இந்த நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு இந்தியன் மீடியா திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னும், சீமானுக்கு நிச்சயமாக விருது இருக்கு. ஆனால் எந்த துறையில் இருக்க போகுது அப்படின்னு தான் இன்னும் அவங்க வெளியிடாத ஒரு செய்தியாக இருக்கு. இந்த நிகழ்ச்சி குறித்த எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.